கொஞ்சம் சீக்கிரம் சுடுதண்ணி பட்டு கொண்டு வாமா. இந்த வரேன். என்னம்மா சுந்தரி, இந்த கொளுத்துற வெயில்ல போய் வெண்ணி போட சொல்ற? மகா கொஞ்சம் சீக்கிரம் வெண்ணி போட்டு கொண்டு ஐயோ வா. அத்தை, என்ன இது ரத்தம்? ஐயையோ. எப்படி ஆச்சு? என்னம்மா என்ன ரத்தம்? என்னம்மா இது? பதறாதீங்க அத்தை, பதறாதீங்க. ஐயையோ. எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் எப்படி இதாச்சு? வேற ஒண்ணும் இல்ல. தேவேந்திரன் ஐயா வீட்டுக்கு போயிட்டு வரப்போ ஒரு ஆளை 2-3 பேர் சேர்ந்து வெட்டிட்டாங்க அத்தை. எனக்கு மனசே கேட்கல. அங்கிருந்து ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அப்புறம் நானே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சேன். அந்த ஆள் வலி தாங்க முடியாம ஓன்னு ஒரே அழுக. பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அடிப்பட்ட அந்த ஆளை ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது அந்த ஆளோட கண்ணு என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த பார்வையோட அர்த்தம், நான் உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிட்டுங்கிற மாதிரியே பார்த்துச்சு. என்னத்த சொல்றீங்க? ஆமாமா திவ்யா, வெட்டுப்பட்ட அந்த ஆள் வேற யாரும் இல்ல, என்னையும் தேவேந்திரன் ஐயாவையும் லஞ்ச் கேஸ்ல போய் சொல்லி புடிச்சு கொடுத்தாருல, தேவேந்திரன் ஐயா ஆபீஸ்ல வேலை பார்த்தாரு பியூன், அவர்தான். அத்தை, எப்படி அத்தை? அந்த ஆளு உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான்? அவனை எப்படி உங்களால காப்பாத்த முடிஞ்சது? அதான் சுந்தரி, எவ்வளவு பெரிய எதிரியும் மன்னிச்சிடறாள்ல. துறைய விட ஒரு விஷத்தை இந்த உலகத்துல பார்க்க முடியுமா? அவனையே மன்னிச்சவதானே இவ. அதான் எப்படின்னு கேக்குறேன். அது என்னம்மா, கம்பசூத்திரமா? உலகத்திலேயே ரொம்ப சுலுவான வேலை மன்னிக்கிறது தான். அது என்னத்த அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? உங்களுக்கு வேணா அது சாதாரணமா இருக்கலாம், ஆனா மத்தவங்களால அதெல்லாம் பண்ணவே முடியாது. மன்னிச்சா மனசுல பாரம் இருக்காதுமா, இல்லனா அந்த கோபத்தையும் தூக்கி சுமக்கணும். என்னால அப்படி தூக்கி சுமக்க முடியாது. இதெல்லாம் சும்மா நீங்களா சொல்ற காரணம். நீங்க பிறக்கிறப்பவே இப்படிதான் பிறந்திருக்கீங்க. நீ சொல்றதம்மா நிஜம். இல்லேனா இந்த வயசான கிழவிய என் மகன் என்ன துரத்தி விட்டதுக்கு அப்புறம் இவ இப்படி உள்ளங்கையில வச்சு தாங்குவாளா? இவளுக்கு நான் மாமியார் இல்லம்மா, இவதான் எனக்கு அம்மா. அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் இவளுக்கு தாயா இருந்து சேவை செஞ்சு இந்த நன்றியெல்லாம் தீர்த்துக்கணும். ஐயோ என்னங்க அத்தை நீங்க? என் புருஷன் உயிரோடு இருந்தா என்ன செய்வாரோ அதைத்தானே நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு நன்றி அப்படி இப்படின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பாத்தியம்மா, பண்ண நன்றிக்கே பிரதிபலன் எதிர்பார்க்காதவ இவ. இவ பண்ண அத்தனை புண்ணியங்களும் இவ பிள்ளைங்களுக்கு தாம்மா சேரப்போகுது. திவ்யா, உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. அதான் சுந்தரிக்கு நீ மருமகளா வந்திருக்க. கவலைப்படாதீங்க பாட்டி. நீங்க அடுத்த ஜென்மத்துல அத்தைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ஜென்மத்திலேயே உங்க கண்ணு முன்னாடி நானே அத்தைக்கு செய்யறேன். அத்தை, என்னாச்சு? இல்ல, இந்த உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு சொந்தம் அமையாது. மாமியார் மருமகனா சண்டை போடுறதுக்காகவே ஜென்மம் எடுத்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க எனக்கு மாமியார் சாமியாவும் மருமக தேவதையாவும் இருக்கா. என்ன சுந்தரி, நீ வாழ்ந்து என்ன கிழிச்சிட்டேன்னு யாருமே என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்க முடியாது. இதை விட வாழ்க்கையில என்ன சந்தோஷம் இருக்கு? கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது. எனக்கு இது போதும், எனக்கு இது போதும்.
பாபு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல மதி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். வா அப்படி உட்காந்து பேசலாம். இருக்கட்டும் பாபு, என்ன விஷயமா வர சொன்ன? நான் சோமுவை பார்த்தேன். எதுக்கு பணம் கொடுத்த விஷயத்த மதிக்கிட்ட சொன்ன? நீ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால தானே பணம் கொடுத்தேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் ஊரை விட்டு போயிடுவேன், மதிக்கு உன் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் பணம் கொடுத்த விஷயத்த சொன்னேன்னு சொன்னான். ஆனா எனக்கு அவன் சொன்னதை நம்பர் தான் வேண்டாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு மதி. கண்டிப்பா நம்பாத. சத்தியமா இந்த ஆளு நல்ல மனுஷனே இல்ல. அம்மாவும் பையனும் தூக்கத்துல கூட நல்ல மனுஷங்களா இருக்க மாட்டாங்க. அவ்வளவு மோசமானவங்க. இவ்வளவு நல்லவனா நடிக்கிறானா, அவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். நம்மள நம்ப வச்சு கடைசி நேரத்துல வந்து கலாட்டா பண்றதா அவன் திட்டமா இருக்கும். எவ்வளவு நாள் நான் அவன் கூட இருந்திருக்கேன் பாபு. அவன் உடம்பு முழுக்க விஷம். கண்டிப்பா அவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். என்ன பாபு, என்ன யோசிக்கிற? இல்ல மதி, அப்பா அப்பவே நான் பணம் கொடுக்கறேன்னு சொன்னப்போ யோசிச்சாரு. நீ ஏன் என்ன கேட்காம பணம் கொடுத்த? அதான் நீ பண்ண தப்பே. எப்படியாவது பிரச்சனை எல்லாம் போச்சுன்னா நிம்மதியா இருக்கலாம் தான் பணம் கொடுத்தேன். அவனை பத்தி உனக்கு தெரியாது பாபு. ஒரு தடவை நீ பணம் கொடுத்துட்டேனா, இந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே உன்கிட்ட இருந்து எவ்வளவு கறக்க முடியும், எவ்வளவு வாங்க முடியும்னு தான் பாப்பான். இனிமே அவனுக்கு நீ பணம் கொடுத்துறாத. பணம் கொடுத்த விஷயத்தை விடு. இனிமே நான் அவங்களுக்கு பணம் கொடுக்க போறதில்ல. ஆனா அப்பா அன்னைக்கே வந்து இவன் கல்யாணத்துல பிரச்சனை பண்ணுவான் போல இருக்கு, என்னோட ஃப்ரெண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி சோமு உள்ளத்துக்கு வச்சிடலாமான்னு கேட்டாரு. நான் தான் வேண்டாம், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன பாபு, லூசா நீ? அவனுக்கெல்லாம் போய் பாவம் பார்த்துட்டு இருக்க? அவன்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல. என்ன கேட்டா அவனை கொலை பண்ண கூட தப்பு இல்ல. அவன் மேல அவ்வளவு ஆத்திரம் வருது. சரி விடுமதி, கோவப்படாத. அப்பாவோட போலீஸ் ஃப்ரெண்டு இப்ப வெளியூர் போயிட்டாராம். அதனால நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா உள்ளத்துக்கு வச்சிடலான்ற மாதிரி பேசுறாங்க. அந்த நேரத்துல தான் ராஜி சூர்யா ஹஸ்பண்ட் மாரிசாமி கிட்ட சொன்னா இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா. ஆமால, நம்ம கையில தான் ஆள் இருக்காங்கல்ல. அப்புறம் எதுக்கு பாபு அங்க இங்கன்னு போய்கிட்டு இரு, நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன். ஹலோ மதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சூர்யா, நீ எப்படி இருக்க? ஆ, நல்லா இருக்கேன். ஏன் டல்லா பேசுற? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். ஆ, ஒன்றும் இல்லை. சோமு வந்து கல்யாணத்துல பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது. அதான் உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவனை கொஞ்சம் வார்ன் பண்ண சொல்லலான்னு கூப்பிட்டேன். அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் அவர்கிட்ட தரேன், நீயே பேசு. என்னங்க, மதிக்கு அவங்க கிட்ட பேசணுமா? இந்தாங்க. ஹலோ அண்ணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல அம்மா அப்பா ஷாலினி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்புறம் சொல்லுங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆ, ஆமாங்க. எப்படி சொல்றதுன்னு தான். ஏன் நீ தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, சோமு வந்து எங்க கல்யாணத்துல கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான் போல இருக்கு. அதான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாபு இப்ப கூட மிரட்டி 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கான். என்னங்க சொல்றீங்க? ஏன் நீ முதல்ல எனக்கு இதை ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்க கூடாதா? இல்லங்க, எனக்கே இப்பதான் பாபு சொன்னாரு. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். அண்ணி, அந்த ஆள் தப்பு பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க ஏன் பயப்படுறீங்க? இந்த விஷயத்தை அப்படியே விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த ஆளை தூக்கி உள்ள வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க தைரியமா இருங்க. இந்த விஷயத்த பாபு கிட்டயும் சொல்லுங்க. இனிமே அந்த சோமுவால உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்க போய் நிம்மதியா உங்க கல்யாண வேலையை பாருங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அண்ணி, என்ன நீ இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. வச்சுட்டுங்களா? ஆ, சரிங்க. என்ன சொல்றாரு மதி? நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அட விடு பாபு, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். அவனெல்லாம் பார்த்து நான் என்னைக்குமே பயந்ததில்ல. அருவருப்பாதான் பாக்குறேன். அவனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. சரி மதி, வா, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். ம். உட்கார் மதி. ஆ. போலாமா? ஆ.
அவளுக்காக சொல்லி பார்த்துட்டேன். அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நீ ஏன் இப்படி பண்ண? எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு அவ பேசின மாதிரி இருந்திருந்தா நான் தேனுவை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணி இருக்கவே மாட்டேன், விலகி போயிருந்திருப்பேன். ஆனா அவ திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி உன் மேல எனக்கு ஒரு சின்ன அபிப்பிராயம் இருந்துச்சு, ஆனா அது டோட்டலா உடஞ்சு போச்சுன்னு சொன்னா பாரு, அதான் என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. இப்ப கூட தேன் எனக்கு திரும்ப கிடைப்பான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆனா கடைசி வரைக்கும் என் மேல ஒரு கெட்ட அபிப்பிராயத்துல இருப்பா இல்ல, என்னை கெட்டவன்னு தானே நினைப்பா. அவளை எப்படியாவது சரி பண்ணணும்னு தான் நான் சஞ்சயை போய் பார்த்தேன். ஆனா அந்த நேரம் பார்த்து தேனோட அக்கா வீட்டுக்கார் வருவார்னு நிச்சயமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்க சஞ்சய் வேணும்னு உள்ள பூந்து அவரை கலாயிச்சிட்டான். என்னமோ போ கார்த்தி, நீங்க 2 பேரும் அவ்வளோ சின்சியரா லவ் பண்ணீங்க. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்க நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? எனக்கு மனசே கேட்கல. அதனாலதான் நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போய் அவகிட்ட பேசினேன். அவ டோட்டலா முடியாதுங்கிற மாதிரி பேசிட்டா. அவ ரொம்ப வெறுத்து போயிருக்கா. ஐயோ, இப்ப எனக்கு அதுதான் பிரச்சனையே. அவ என்ன லவ் பண்ண வேணாம், அவ என்ன வேணான்னு கூட சொல்லட்டும், என்ன துரோகின்னு சொல்றது மட்டும் என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா நான் அவளுக்கு துரோகம் பண்ணல, அவளுக்காக நான் விட்டு கொடுத்தேன். அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஏய், அவ கேட்டா நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உனக்கே தெரியும்ல. என் காதலை விட்டு கொடுன்னு கேட்டா விட்டு கொடுத்துட்டேன். அப்படி இருந்து என்ன துரோகின்னு சொல்றானா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நீயே யோசிச்சுப்ப. ஓஹோ, இந்த பீஸால தான் அந்த பிட்டை விட்டுட்டியா? வேணா சஞ்சய், மரியாதையா பேசு. ஏய், என்னடா மரியாதையா பேசணும்? ஏண்டா, நான் உனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு தேன்மொழியை கல்யாணம் பண்ணிக்கடான்னு அட்வைஸ் பண்ணா நீ தேன்மொழிக்கே தெரியாம சைடுல ஒரு இன்ஜினை ஓட்டிக்கிட்டு இருக்கியா? வேணா சஞ்சய். அதான் வேணான்னு தேனை விட்டுட்டிய. இது யாரு, மீனாவா? சி, உன்னெல்லாம் நல்லவன் நம்பி பழகணும் பாரு. ஆ, அதானே. பொண்ணா இருந்தா நல்லா பழகிருப்ப. நான் தான் ஆம்பளை ஆச்சே, என்கிட்ட எப்படி பழகுவ? என்ன பார்த்தா உனக்கு கோவம் தான் வரும். சஞ்சய், இப்போ புரியுது. நீ வேணும்னே தான் பத்மினி ஹஸ்பண்டை கலாய்ச்சு எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கா இல்ல? இத பாரு கார்த்தி, இப்பவும் சொல்றேன், நீ சரின்னு சொல்லு. தேனை கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறானா இல்லையான்னு பாரு. இல்ல, நீ ஏதோ உள்குத்து வச்சிருக்க நல்லா தெரிஞ்சு போச்சு. இத பாரு சஞ்சய், மத்தவங்க கிட்ட வாலாட்டுற மாதிரி என்கிட்ட வச்சுக்காத. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? விட்ட ஓவரா துள்ற என்ன? ஃபிகர் பக்கத்துல இருக்குன்னா நமக்கு இதெல்லாம் இல்லடி. ஏத்துனன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நானும் பார்த்துட்டு இருக்க, ஓவரா பேசிட்டு இருக்க. ஏய், கார்த்திக், ஏய், ஐயோ, அடிச்சனா? கார்த்திக், யார்கிட்ட கார்த்திக், காட்டுற? விடுங்க. திமிரா? கார்த்திக், கார்த்திக், விடுங்க கார்த்திக். விடுங்க கார்த்திக். ரத்து. இருப்பா விடுங்கப்பா, ஏய். சும்மா இருங்கப்பா. ஏப்பா அடிச்சுக்கிறீங்க? விடுங்கப்பா. கார்த்திக், சொன்னா கேளு கார்த்திக். சஞ்சய், உன்ன சொன்னா கேளுப்பா. விடு. கார்த்திக், சொன்னா கேளு. கார்த்திக், சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்க. போப்பா, அடிச்சுக்கிறீங்க. என்ன வயசு பசங்க? வாங்க போலாம். பாத்துக்கறடா உன்னை. கார்த்திக், போலாம் கார்த்திக். வண்டி எடு கார்த்திக். மெதுவா, பார்த்து. படிச்ச வாசங்களா? சாரி சஞ்சனா, அவனை பத்தி தப்பா பேசிட்டா. பரவாயில்ல கார்த்திக், நான் எதுவும் மனசுல வச்சுக்கல. நீங்க வண்டி எடுங்க கார்த்திக், ஹாஸ்பிடல் போலாம். மெதுவா மெதுவா மெதுவா. நிறுத்து, அங்க வெயிட் பண்ணு, வந்துடுறேன். ஐயா, நீங்களா? வணக்கங்க ஐயா.
உள்ள வாங்க. உட்காருங்க. வணக்கம்மா. ஐயா வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. ஐயா, இவ சுந்தரியுடைய மக மதி, தண்ணி. இவ மருமக திவ்யா. வணக்கம்மா. வணக்கம். நான் ஆசிரமத்துல இருந்தேன் இல்லம்மா. ஐயா அப்ப அங்க இருந்தாரு. ஜட்ஜா இருந்து வரம்மா. ஓ, ஐயாக்கு காபி போட்டு கொண்டு வாமா. ஐயா டிஃபன் ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. காஃபி மட்டும் கொடுங்க போதும். சரிங்க, போமா போய் போட்டு கொண்டு வா. அப்புறம் ஜெகதாம்மா, இப்போ நீங்க உங்க மருமக வீட்லயே தங்கிட்டீங்க போல இருக்கு. ஆமாங்க ஐயா, அந்த படுபாவி திடுதுப்புன்னு பணம் கட்ட முடியாது, முடிஞ்சதை பாத்துக்கன்னு சொல்லிட்டான். இந்த வயசான காலத்துல நான் எங்கய்யா போவேன்? எங்கேயாவது போய் செத்து போலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்ல. கடைசியில இவளுக்கு சேர வேண்டிய பங்கையாவது வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் ஒரு விடிவு காலம் வரமாட்டேங்குது. பாருங்க, மறுபடியும் அவளுக்கு ஒரு பாரமா வந்து உட்கார்ந்துட்டேன். என் கட்ட வேகறதுக்குள்ள இவளுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கையா. அம்மா, இனிமே உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். இந்தாங்க, புடிங்க. என்னங்க ஐயா? வாங்கிக்கிங்க. ஐயா, என்னய்யா இதெல்லாம்? நாம போட்ட கேஸ் இன்னும் 2 நாள்ல விசாரணைக்கு வருதுமா. இந்த கேஸ்ல கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். சேல்ஸ் டாக்ஸ் நம்பரை வச்சு அவங்க இப்ப வரைக்கும் எவ்வளவு வருமானம் சம்பாதிச்சிருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சு அதை நான் கோர்ட்ல சப்மிட் பண்ண போறேன். ஒரு பெரிய தொகையை உங்க பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி கொடுக்க போறேன். குடுமா காஃபி எடுத்துக்கங்க. இங்க பாருங்கம்மா, இன்னும் அதிகபட்சமா 2-3 மாசம்தான். அதுக்குள்ள உங்க பக்கமா தீர்ப்பு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்க கைக்கு கிடைச்சிடும். என் காலம் முடியறதுக்குள்ள இந்த நல்லதை பண்ணிட்டோங்கிற நிம்மதி எனக்கு வேணும். அதனால்தான் இதை இவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும்னு பாக்குறேன். அம்மா, கேஸை நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த பதட்டமும் இல்லாம நிம்மதியா இருங்க. இது பாருங்க ஐயா, அந்த பயலை சும்மா விடாதீங்கய்யா. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில தம் பிள்ளைங்க வாழ்க்கையவே நாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பணம் பணம்னு வெறி பிடிச்சு ஆடுறான்ல, அந்த பணத்தாலதான் அவனுக்கு புத்தி சொல்லணும். பணங்காசு இல்லாம அவன் ரோட்ல நின்னு பிச்சை எடுக்கணும் ஐயா. அப்பதான் அந்த அசிங்க பிடிச்சவனை சுமந்த இந்த வயிறு பாவத்தை தொலைக்கும். என்ன ஆனாலும் சரிங்க ஐயா, அவனை விட்டுறாதீங்க. நீங்க கவலையே படாதீங்கம்மா. இந்த கேஸ் 100% சக்சஸ் ஆகும். துரையோட அத்தனை சொத்துலையும் சுந்தரையோட பிள்ளைங்களுக்கு பங்கு வரும். அதை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க நம்பிக்கையோட இருங்க. சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். இந்தாங்கம்மா, தேங்க்யூ. அப்ப நான் வரேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் என்ன என் சொத்தையாமா கொடுக்க போறேன்? அது இல்லைங்க ஐயா, என் பையன் மாதிரி ஒருத்தங்கிட்ட இருந்து நீதியை காப்பாத்துறீங்களே, அது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. இது தாமதமா கிடைக்கிற நீதி தான். இருந்தாலும் கிடைக்க வேண்டிய நீதி கிடைச்சே தீரும். அப்போ நான் வரேம்மா. வரேம்மா. வாங்க. வரேம்மா. வாங்க.